இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. டேய், பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு. இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. பஞ்சாயத்து தம்பி மாசம் ஒரு விசில் அடிச்சுங்க தம்பி. யோ, என்ன விளையாடுறியா? தீர்ப்பு அவைகளுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. என்ன விசில் அடிக்க சொல்ற? விசில்ல வெப்பன்ஸ் இருக்கு தம்பி, அடிச்சு விடுங்க. இந்த கிளிப்பிங்ஸை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த கிளிப்பிங்ஸை பார்க்குறப்பெல்லாம் வந்து எனக்கு வர்றது சமீபத்தில் வர ஞாபகம் வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் அதன் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி விஜய் அவர்கள். இந்த கிளிப்பிங்ஸை எப்பெல்லாம் பார்க்குறனோ அப்பெல்லாம் அவங்க தான் நம்ம ஞாபகத்துக்கு வர்றாங்க. கண்டிப்பாக பல சூழ்நிலைகள், அரசியல் மாற்றங்கள், அரசியல் கருத்து தெரிவிக்க வேண்டிய நிகழ்வுகள் அக்டோபர் 27க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட வந்து எந்த ரியாக்ஷனும் உடனுக்குடன் வந்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே ரொம்ப டிலேடு. ஏன், அவங்க மாநாட்டுக்காக கிளம்பின திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் 2 பேர் வாகன விபத்தில், சாலை விபத்தில் இறந்துட்டாங்க. மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த தகவல் அவருக்கு சேர்ந்துச்சான்னு கூட தெரியல. ஒரு மாவட்ட செயலாளரோட மரணம் எப்படி வந்து ஒரு தலைமைக்கு சென்று சேராமல் இருந்துச்சுங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே அப்போ இருந்துச்சு. மேபி எல்லாரும் இந்த பிஸியில் வந்து அது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப துக்கமான இந்த சம்பவத்தை சொல்ல வேணாம் அப்படின்னு எல்லாம் நினச்சி அவர்கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு செல்லாமல் இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமும் 2-3 நாள் ஆச்சு அவர்கிட்ட ஒரு இரங்கல் செய்தி வந்து பத்திரிகையில் வர்றதுக்கும் இறந்தவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்து வர வேண்டிய இரங்கல் அறிக்கையும் ரொம்ப டிலேடாக வந்துச்சு. நமக்கு அப்போ இருந்த சந்தேகம், இவருக்கு தகவல் சென்று அடைவதிலே வந்து தகவலை இவருக்கு பாஸ் பண்ணுறதுலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சில ஸ்க்ரூட்டினிஸும் இருக்குதாங்கிற சந்தேகம் நமக்கு எப்பயுமே வருது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடக்கிறத பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்தேகம் வருது. தகவலை நேரடியாக யாருமே இவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒற்றை சாலை முறை மாதிரி ஒருவர் மூலியமாக, அதுவும் மேபி பொதுச் செயலாளர் அவர்கள் மூலியமாக தான் அந்த தகவல் அவருக்கு நம்ம பாஸ் பண்ண முடிகிற சூழ்நிலை வரலாம். பொதுச் செயலாளரே இந்த தகவலை சொல்லலாம் வேண்டாம் என்று அவரே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தேவையான சில முக்கிய தகவல்களை மட்டும் அவர் தளபதி விஜய்கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு அரசியல் இயக்கமும் ஒரு புது அரசியல் தலைவரும் மக்களுக்கான மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொன்ன அரசியல் தலைவரும் இந்த ஃபார்மேட்டில் இயங்கினாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம ஏன் இதை பற்றி இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் நடந்த பெங்கல் புயல், வெள்ள பாதிப்பு, மண் சரிவு, அவர் மாநாடு நடத்தின விக்கிரவாண்டியா இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கக்கூடிய மத்திய மண்டல வடக்கு மாவட்டங்கள் பெருமளவு சேதாரமும் பாதிப்பும் உள்ளடைஞ்சிருக்கு. எல்லாரும் சாமானிய மக்கள் போட்டபடி வீட்டில் இருந்து வெளியில் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடி வர வேண்டிய சூழ்நிலை. நள்ளிரவில் கையில் எதுவுமே இல்லாமல், நிர்கதியாக, உதவியே இல்லாமல், ஒரு இருள் சூழ்ந்த ஒரு பகுதியில் தண்ணி மட்டும்தான் போகுது, நம்ம இருப்போமா சாவமான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு மனநிலையோட பிள்ளைங்களை கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிற ஒரு தாயோட மனவேதனையும் ஒரு தந்தையோட மன வலிமை, ஒரு அந்த வேதனை இருக்குல்ல, அதை சொல்லில் அடங்காது. நான் பர்சனலாக அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். வெள்ளத்தால் பாதிப்படைஞ்சு அது மாதிரியான ஒரு மிட் நைட்டில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு கம்பை பிடிச்சிக்கிட்டு விடிகிற வரைக்கும் காத்திருந்த சூழ்நிலையை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து அதோட துயர் வந்து அதோட துன்பம் என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஆனால் களத்தில் அண்ணன் விஜய் அவர்கள்ட்ட வந்து களத்தில் வந்து சந்திப்பார், மக்களோட மக்களாக நிற்பார் நம்ம எதிர்பார்த்தோம். அவர்கள் கட்சியினர்கள் வந்து வந்தாங்க, நிறைய நிவாரண உதவிகளை வந்து செஞ்சாங்க, கூடவே கொடியையும் எடுத்து வந்து பிரச்சாரமும் பண்ணாங்க. ஓகே, புது அரசியல்வாதிகள் ஆர்வ மிகுதியில் அது மாதிரி பண்ணியிருக்கலாம், தவறில்லை. ஆனால் அவங்க களத்தில் வேலை பார்த்தாங்க, அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் எல்லா கட்சி தலைவர்களும் ஓட் பர்சன்டேஜ் வாங்கி வெல் எஸ்டாப்ளிஷ்டு லீடர்ஸ், அரசியலில் சூப்பர் ஸ்டார்ஸா, அரசியலில் ஸ்டார்ஸா இருக்கக்கூடிய பல முன்னணி தலைவர்கள் எல்லாரும் களத்தில் நின்றாங்க. சினிமாவில் அண்ணன் விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார், மாற்று கருத்தே கிடையாது. அரசியல்ல ஸ்டில் அவர் 0 அக்கௌண்ட் என்ன ஓபன் பண்ணலாம். கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஜூனியர் அரசியல்வாதி தான் அண்ணன் விஜய் அவர்கள். இது ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த கட்சி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு தோணுது. மக்களோட மக்களாக நின்று, தோளோடு தோளாக நின்று, ஒரு தோழனாக, ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு சகோதரனாக, ஆதரவற்ற எளிய மக்களுக்கு மக்களோட மக்களாக கைகோர்த்து அவர் நின்றிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்களோட துயரங்களை உங்களால சரி செய்ய முடியாது எல்லாத்தையும், ஆனா காது கொடுத்து கேட்க முடியும். அவங்களோட அந்த அழுக்கு தண்ணியில போய் நிக்கிறப்பதான், அந்த சாக்கடை கலந்த ஒரு வெள்ள நீர்ல நம்ம நிக்கிறப்பதான் வந்து அந்த வேதனையை நம்ம உள்ளூர உணர்ந்து கொள்ள முடியும். களத்துக்கு வாங்கன்னு எல்லாரும் சொல்றதுக்கான காரணம் தான். அண்ணன் விஜய் அவர்கள் அவரோட மாநாட்டில் வந்து ரொம்ப ஆவேசமா ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு, ஏன் கூத்தாடிகள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்ட்டு. அண்ணன், உங்களை யாரும் ஃபர்ஸ்ட் கூத்தாடியாகவும் சொல்லல. நீங்க வரணும்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் பெரும் திரளாக கூட்டம் சேர்க்காமலே உங்களுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு. அதுல பாதி வந்து உங்களை பார்ப்பதற்காக வந்த கூட்டமாக நீங்க வச்சுக்கிட்டாலும் மீதம் இருக்கிற எல்லாருமே வந்து
வந்து ஒரு மாற்று அரசியல் உங்களுக்கு பின்னாடி அணி திரளனும் சொல்லி சேர்ந்த ஒரு இளைஞர்கள் கூட்டம் தான். அது எல்லாம் அவங்க எல்லாமே நீங்க வந்து களத்துல நின்றுக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த சினிமாக்காரங்களோட இமேஜ் அந்த வட்டத்துக்குள்ள வந்து நீங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா, வந்தா செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஆகும், கும்பல் சேரும், தேவையில்லாம வந்து டிஸ்டர்பன்ஸ் வருங்கிற ஒரு உங்களுக்குள்ள வந்து ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங்கும் ஒரு தயக்கமும் இருக்குல்ல. இதுதான் சினிமாக்காரங்களோட பிரச்சனை. மக்கள் சினிமாக்காரங்களோட பிரச்சனையா பார்க்கறது இது ஒண்ணுதான். அரசியல்வாதிகள் ரொம்ப லாவகமா அதை கையில எடுத்து பேசுறதும் இதுதான். உங்களோட இமேஜை உடைச்சு நீங்க வெளியே வர்றதே கிடையாது. சக மக்களோட மக்களாக நீங்க பயணிக்கணும்னா அந்த இமேஜை உடைச்சி வெளியே வரணும். ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா வந்தாலும் சரி, ஒரு எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் சரி, ஓரிரு நாள் வந்து உங்களை ஸ்டாரா பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காலமும் அதே மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தில் உங்களை அவங்க அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அது நார்மலைஸ் ஆகி அவங்களுக்கான ஒரு தலைவனாக உங்களை ஏற்றுக்கொண்டு சகஜமாக உங்களோட பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதுக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்குறது. களத்துக்கு வந்து மக்களோட மக்களாக நின்று இருக்க வேண்டிய தருணம் இது. அதையும் மிஸ் பண்ணியாச்சு. இது மாதிரியான ஒரு வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை எப்போ கிடைக்க போகுது? சில தாவேக நிர்வாகிகளோட நான் கலந்துரையாடினப்ப அவங்க சொன்னாங்க, அண்ணன் ஏன் வரல, அனிதாவோட மரணத்துக்கு வந்தார்ல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அண்ணன் வந்தார், என்னன்னு கேட்டாரு, மக்களோட மக்களை நின்றார். கரெக்ட் தான், அதெல்லாம் யாரும் இல்லைங்க. ஆனால் அதற்கு சற்றேறக்குறைய முக்கியத்துவம் இன்னும் சொல்ல போனால் அதை விட மிகுந்த முக்கியத்துவம் ஒரு இயற்கை பேரிடர். ஒரு இயற்கை பேரிடர் வர்றப்பதான் மக்களோட சாமானிய மக்கள் தான் அதிகமாக அவங்களோட வீடை இழந்து அவங்க சேர்த்து வைத்திருக்க சொத்து, விவசாய நிலங்கள், ஏன் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் அந்த வெள்ளத்தோட வெள்ளமா போயிடும். அடுத்த நாள் வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போறதுன்னு யோசிச்சு நடுத்தரில் நிற்கிறது வந்து சாமானியன் தான். அந்த சாமானியனோட தான் நீங்க வந்து நின்றுக்கணும். அந்த சாமானியன் தான் உங்களுக்கான ஓட்டு வங்கி. ஒரு மாற்றத்துக்கான அரசியல் என்னைய வந்து வலிமையா அடக்கூடிய தலைவன் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்லி ஒரு சாமானியனோட கரத்தை தான் நீங்க வலுப்பெற்று அதை செய்ய தவறியா. உங்க தொண்டர்கள் வந்தாங்க, ஆனா அவங்களால முழு வீச்சில் அவங்களால இயங்க முடியல. ஏன்னா தலைவர் வந்து களத்துக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. அரசாங்கத்தோட கைகோர்த்து இந்த மீட்பு பணியை, இந்த நிவாரண பணியை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா முன்னின்று முன்னெடுத்திருக்க ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிரவுண்ட். கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ணனோட வாகனம் நீலாங்கரை வீட்டில் வந்து பனையூர் பங்களாக்கு தான் போகுது. இதை பார்க்குறப்ப மீண்டும் ஒரு போயஸ் கார்டன் அரசியல் மாதிரி இது பனையூர் அரசியல் 2.0 மாதிரி இருக்கு. போயஸ் கார்டன் அரசியல்னால எல்லாத்தோட எண்ணமும் புரட்சி தலைவி அம்மாவை நோக்கி போகும். அது மாதிரியான ஒரு மீண்டும் ஒரு அரசியல் பனையூர் பங்களாலேயே இவரோட அரசியல் ஆரம்பிச்சு முடியுதோங்கிற சந்தேகம் நமக்கு எல்லாத்துக்கும், சாமானிய மக்களுக்கு எழுந்து நிற்கிறத யாருனாலும் தடுக்க முடியல. கண்டிப்பாக எல்லாரும் கேட்கிற கேள்விதான், நிவாரணம் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட இடத்துல போய் கொடுக்கணும். அவங்கள ஒரு பேருந்து அமிச்சு பங்களாக்கு வர வச்சு அங்க வச்சு நிவாரண பொருட்களை கொடுக்குறீங்கன்னா அவங்களோட தேவை என்னன்னு அறியாம நீங்க கொடுக்குற மாதிரி ஆயிடும். நீங்க களத்துக்கு போனாதான் அவங்களோட எக்ஸாக்ட் தேவை என்னங்கிறது தெரிய வரும். அதை மிஸ் பண்ணியாச்சு. அரசியல் கண்டிப்பா பனையூர் பங்களாக்குள்ள நின்று நடத்த முடியாது. அப்படி ஒரு அரசியலை தமிழ்நாடு மக்களும் ஏற்க விரும்பல, ஏற்கவும் மாட்டார்கள். இந்த போக்கு தொடர்ந்தால் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இவருக்கு யாரு அரசியல் ஆலோசனை கொடுக்குறாங்கன்னு தெரியல. இவரோட அன்றாட ஆக்டிவிட்டீஸை, ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை யாரு பிளான் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா அந்த பிளான்ல ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கு, ஒரு விரிசல் இருக்கு. இதையாச்சும் திரு விஜய் அவர்கள் கண்டு சரி செய்யாமல் விட்டால் கண்டிப்பாக அவருக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பும் கிடையாது. அரசியலில் திரு விஜய் அவர்கள் ஜெயிப்பதாலோ தோற்பதாலோ அவருக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் அவரை நம்பி ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் மாற்று அரசியலை நம்பி வந்திருக்குல்ல, பல லட்ச தொண்டர்கள் ஒன்றிணைறாங்கல்ல, அசம்பிள் ஆனாங்கல்ல விக்ரமாதில, அவர்கள் தோற்றால் மீண்டும் ஒரு முறை இது மாதிரி ஒரு தலைவனுக்கு பின்னாடி அசம்பிள் ஆகிறதுக்கு இளைஞர்கள் ரொம்ப யோசிப்பாங்க. இந்த வாய்ப்பு மிஸ் பண்ண வேணாம். சாமானிய மக்களோட கருத்தாக இதை உங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்வதற்கு நான் ரொம்ப கடமைப்பட்டேன். மற்றபடி உங்களோட குற்றம் குறைய சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையும் அவசியமும் நமக்கு இல்லை. நாம் எப்போதும் சொல்றது மாதிரி தான், நம்ம ஒரு தெர்மாமீட்டர் தான். ஜஸ்ட் வி மெஷர் அண்ட் டெல். என்ன நடக்குதுங்கிற கள சூழ்நிலைகளை களத்தில் இருந்து கவர் பண்ணி மக்களோட கருத்தை ஒருங்கிணைச்சு அதை பொதுவெளியில் தேவையானவர்களோட கவனத்திற்கு கொண்டு செல்வது தான் நம்மளோட பணி. நன்றி, வணக்கம்.